வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர், இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படின்றது நீக்கமற எல்லா பக்கமும் இருக்கு. நம்ம பூங்காற்று சேனலை அதிகமாக பார்க்கறது சீனியர் சிட்டிசன்ஸ், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள். ஸோ நிறைய பேர்த்துக்கு பல ஆண்டுகளாக சர்க்கரை இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே அந்த சர்க்கரை நோயை பற்றி ரொம்ப பயப்படாமல் அவங்க வாழ்வதற்கு என்னென்ன மாதிரியான டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? டிப்ஸ்னா வந்துங்க, நம்மளோட முதல்ல வந்து அவங்க ஏன்னா வயோதிகத்தன்மை அதிகமாக கூட அவங்களோட உடற்பயிற்சியில வந்து வீரியம் ரொம்ப காட்ட முடியாது. அவங்க மிஞ்சி போனா ஒரு விகரஸ் எக்ஸசைஸ்ங்கிறது சாத்தியமா இருக்காது. அப்போ வந்து அங்கதான் அந்த மாதிரி ஒரு 70 வயசு தாண்டிடுச்சு, 65 வயசு தாண்டிடுச்சு, சதை சுருக்கம், தோல் சுருக்கத்தை சொல்லலைங்க, நான் சதை சுருக்கத்தை சொல்றேன். சதை சுருக்கம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க வந்து மிஞ்சி போனா ஒரு நடைப்பயிற்சியை கொள்ளலாம். நடைப்பயிற்சி வந்து சிறந்த உடற்பயிற்சியில வரலனாலும் அந்த வயதில் அதை தான் பண்ண முடியுங்கும் போது அதை பண்ணணும். அதையும் பண்ண முடியாத ஒரு சில பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு பளிச்சுன்னு வெயில்ல உட்காருங்கன்னு சொல்லுவோம். ஸோ நடக்க முடியும் நடங்க, நடக்க முடியாதவங்க வெயில்ல உட்காருங்க. நடையும் பண்ண முடியும்னா அதை தாண்டி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ஸ்கீம் சொல்றது. அப்ப வயசு அதிகமானவங்க கொஞ்சம் நல்ல வாக்கிங் போகலாம். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்ததுன்னா ஸ்விம் பண்ணலாம். குளம் இருந்ததுன்னா குளத்துல நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க நீச்சல் அடிக்கலாம். ஒரு இடத்துக்கு போகணும்னா கூட ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போகலாம். இப்போ ஒரு லிவிங் ஏரியா அஸ்டட் லிவிங்ல இருந்தாங்கன்னா சைக்கிள் எடுத்துட்டு போகலாம். ஒரு கிராம சைடுல இருக்கிறவங்க கட்டாயம் சைக்கிள் தான் ஓட்டுறாங்க. அதனால தான் கிராமத்தில் இருக்கிற முதியவர்கள் பொதுவாகவே நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா உடல் உழைப்பு இருக்கும், எல்லா இடத்துக்கும் சைக்கிள்ல போவாங்க, பஸ் ரொம்ப நாட மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. உடற்பயிற்சி இயற்கையாகவே அவங்களோட வாழ்வியல்லையே இருக்கும். தோட்ட வேலை பார்ப்பாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியுங்க, இந்த ப்ளூ ஜோன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, ப்ளூ ஜோன்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஐகேரியா கிரீஸ், ஒகினாவா ஜப்பான், இதெல்லாம் வந்து 100 வயதை இவங்கெல்லாம் வந்து 100 வயதை தாண்டி இருக்கக்கூடிய முதியவர்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே சைக்கிள் போறது, வீட்டுல ஒரு தோட்டம் வச்சுக்கிறது, தோட்டத்துல இருக்கிற காய்கறி பறிச்சு அவங்களே சமைச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரியான வெரி கண்டென்டட் லிவிங்ல தான் அந்த வயோதிகத்தன்மை அதிகமானவங்க இருக்காங்க. அவங்க அதை கடைபிடிக்கலாம். அடிப்படை உடற்பயிற்சியில ஒரு யோகா பண்ணலாம். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் தரையில உட்கார்ந்து எழுந்திரிக்க கூடியவங்க தரையில உட்கார்ந்து எழுந்திரிக்கலாம். எதுவுமே பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி கையை பிடிச்சு விடலாம். இப்படி 10 தடவை, இப்படி 10 தடவை நல்ல நீட்டா வச்சு இப்படி ஒரு 10 தடவை பண்ணலாம். நல்லா பிடிச்சு விடணும். இப்படி ஒரு 10 தடவை பிடிச்சு விடணும். இப்படி ஒரு 10 தடவை பிடிச்சு விடணும். இப்படி ஒரு 10 தடவை, இப்படி ஒரு 10 தடவை, இப்படி ஒரு 10 தடவை. இது வந்து நீங்க பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியும். இதை தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கெட்டியா கையை பிடிச்சி ஒரு கை கொண்டு வந்துட்டு பண்ண இது வந்து உங்களுடைய இந்த சதைகளையும் தோள்பட்டை சதைகளையும் கொஞ்சம் கெட்டிப்படுத்தும், சுருங்கும் தன்மையை சற்றே குறைக்கும். அப்ப வந்து அதே மாதிரி காலுக்கு வந்து கணுக்காலை இப்படி ஆட்டுறது, இப்படி ஆட்டுறது, முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே முடியலையா உங்களோட சீட்ல இருந்து கூட இந்த மாதிரி ஏதாவது பிடிச்சுக்கிட்டு கூட லைட்டா உட்காந்து எழுந்திரிக்கலாம். லைட்டா பிடிச்சுக்கிட்டு எழுந்திரிக்கலாம். இது பண்ண முடியலையா சேர்ல இருந்து உட்காந்து எழுந்திரிக்கலாம். உங்க டைனிங் டேபிள்ல இருந்து லைட்டா எழுஞ்சி உட்கார்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி செவருல வால் புஷ்அப்ஸ் சொல்லுவோம். செவரை பிடிச்சிட்டு ஒரு 10 பண்ணலாம். இல்லையா எங்க பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றது இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்டுங்கிறது இந்த பச்சை கலர் பேண்ட் தான் பெஸ்ட். பேல் கிரீன்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த மாதிரி காலில் மாட்டிக்கலாம். இந்த காலில் மாட்டிட்டு இதுதான் இந்த பேல் கிரீன் தான் ரெகுலரா பண்ணணும். இப்படி ஒரு 10 வாட்டி. இதெல்லாம் வீட்டுல பார்பல் வச்சு பண்ற மாதிரி 500 ரூபாங்க இந்த பேண்டு. இது ஒரு 10 தடவை. அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கிட்டு காலில் பிடிச்சிக்கணும் இந்த பேண்டை. இப்படி ஒரு 10 வாட்டி பின்னாடி கொண்டு போயிட்டு இப்படி 10 வாட்டி இது. அப்புறம் கழுத்துல மாட்டிக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டம்பல் ஜிம்ல பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் இந்த பேண்ட்லயே பண்ண முடியுது. பயங்கரமா பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொடை சதை சுருங்காது. சுருங்கிய சதை கூட வேகமா சுருங்க ஆரம்பிச்சிருக்கும். கிராஜுவலா ஸ்லோவா அது அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். இந்த கை எக்ஸசைஸ் தான் சொன்னேன். 80% சர்க்கரையை சாப்பிடும் திறன் பெற்றது நம்மளுடைய சதைகள் சுருங்காமல் அதோட முழுமையான தன்மையில எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு சர்க்கரை பத்தி பயப்பட வேண்டியதில்லை. நீங்க சொல்றது என்னன்னா, உடற்பயிற்சி செஞ்சா நம்ம சர்க்கரை பத்தி பயப்பட வேண்டியதில்லைன்னு. கட்டாயம் பயப்பட வேண்டியதில்லை. பூங்காற்று சேனல்ல நம்ம தொடர்ந்து சர்க்கரை நோயை பத்தியும் சர்க்கரை நோய்க்கான விழிப்புணர்வை பத்தியும் தொடர்ந்து பேசிட்டு வரோம். இதுல நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு எழுது. அந்த எழக்கூடிய சந்தேகங்களை இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலியமாகவோ குறுஞ்செய்தி மூலியமாகவோ கால் பண்ணி கேட்கறதாகவோ எப்படி வேணா தொடர்பு கொள்ளுங்கள். அந்த சந்தேகங்களை எனக்கு புரிந்த வரையில், தெரிந்த வரையில், அறிந்த வரையில் நிவர்த்தி பண்ண தயாராக இருக்கிறேன்.
தேங்க்யூ டாக்டர். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.